ஒருமுறை விஷ்ணுவும் லட்சுமியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது லட்சுமி கேட்டாராம், இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு பிடித்த நபர் யார் என்று. விஷ்ணு, என் பக்தனான புண்டலிக் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவன் என்றார். ஏனென்றால் புண்டலிக் அவனுடைய பெற்றோர்களை மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்கிறான். இதை கேட்ட லட்சுமி தேவி உடனே விஷ்ணுவுடன் புண்டலிக்கை பார்க்க நேரடியாக சென்றார்கள். அவன் வாசலுக்கு சென்று, நான் விஷ்ணு வந்திருக்கிறேன், புண்டலிக் வெளியே வா என்றார். புண்டலிக்கு மிகவும் சந்தோஷம். ஆனால் அப்பொழுது புண்டலிக்கின் மடியில் அவனது பெற்றோர் படுத்திருந்தார்கள். ஆகையால் அவர் வெளியே வரவில்லை. இருந்தாலும் தன்னை பார்க்க வந்த பகவானுக்கு அமர எதுவும் கொடுக்கவில்லை என்று ஒரு சிங்க கல்லினை எடுத்து வீசி அதில் அமர கூறுகிறார். விஷ்ணு ஒன்றும் அவசரமில்லை. புண்டலிக், நீ வரும் வரை நான் இந்த கல்லின் மீது நிற்கிறேன் என்றார். அன்றிலிருந்து விஷ்ணுவை அந்த ஊரில் பாண்டுரங்கா விட்டலாவாக மக்கள் வழிபடுகிறார்கள். பாண்டுரங்கா என்றால் விஷ்ணு, விட்டலா என்றால் கல்லிற்கு மராத்தியின் வீடு என்ற அர்த்தம். மற்றும் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் உங்களை கருவறைக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் பாண்டுரங்கரை அருகில் அனைத்தபடியே வழிபடலாம். நீங்கள் பாண்டுரங்கரை வழிபட விரும்புகிறீர்களா? அணுகுங்கள் வசந்த் கமல் டூர்ஸ். இவர்கள் 1999 முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஆன்மீகம் நிறைந்த யாத்திரைக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறார்கள். இவர்களின் சிறப்பம்சம் VIP தரிசனத்தில் உங்களை பாண்டுரங்கரை வழிபட உதவி செய்வார்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குமிடம். இதில் காலை மாலை உணவும் அடங்கும். உங்கள் வாழ்வின் தார்பரியத்தை அறிய வசந்த் கமல் டூர்ஸ்க்கு வாருங்கள்.